நம்ம சென்ற வாரத்திலே தேவனை அறிகிற அறிவிலே வளர்வது என்கிறதை குறித்து பார்த்திருந்தோம். தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு சில காரியங்களை விட வேண்டும், மட்டுமல்ல சில காரியங்களை புதிதாக நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற காரியங்களை சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு இன்னும் சில காரணங்களை ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். அதை நாம் எப்படி பயன்படுத்துவது, அதை பயன்படுத்தி நாம் தேவனிலே வளர முடியும் என்கிறதை குறித்து இந்த நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். அது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவ்வளவு காரியங்களை நாம் இணைத்து கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விடாது. இவைகள் நமக்கு உண்டாகிருந்து பெருகிக் கொண்டே வந்தால் நாம் வீணராக இருக்க மாட்டோம், அதாவது பயனற்றவர்களாக இருக்க மாட்டோம், மாறாக கனி கொடுக்கிறவர்களாக வளர்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லிவிட்டு அடுத்து எழுதுகிறார், இவைகள் இல்லாதவன் எவனோ. இங்கே பேதுரு குறிப்பிட்ட இந்த பண்பு நலன்கள் இல்லாதவன், அப்படி கூட்டி பெருக்கிக் கொண்டே போகாதவன், அதாவது விசுவாசத்தோட ஞானம், விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியுடைய சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பு, இவைகளை பெருக்கி நம்ம வாழ்க்கையிலே பெருக்கிக் கொண்டே நாம் போகாவிட்டால், அதுக்கு எதிரான சுபாவங்களே நாம் வைத்திருக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவனாம், அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அவன், அதாவது அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கிறானா, அவன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை, தான் கடவுளால் காப்பாற்றப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அவனால் பார்க்க முடியாத அளவுக்கு குருடனாக இருக்கிறான். அதாவது கண் சொருகி போன குருடன், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டு முழுவதுமாக அடைந்து விட்டது. அதான் சுருகி போன குருடன். பிறவி குருடன் அல்ல, அவன் ஒரு காலத்துல குருடனாக இருந்தான். கடவுள் அவனை பார்க்க வைத்திருக்கிறார். அதாவது அவன் முன் செய்த எல்லா பாவங்களற கடவுள் அவனை சுத்திகரித்து விட்டார். ஆனால் தற்போது அதை மறந்து, கடவுள் என்னை சுத்திகரித்து விட்டார், நான் ஒரு பரிசுத்தவான் என்கிறதை மறந்து கண்ணை மறுபடியும் மூடிக்கொண்டே வருகிறார். அந்த சொருகி கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக அடைபட்டு முழுவதுமாக அடைத்து போன குருடனாக இருக்கிறான் என்று சொல்லி இங்க பேதுரு எழுதுகிறார். அப்போ இந்த பேதுரு இங்க குறிப்பிட்ட இந்த பண்புகள் இல்லாதவர்கள், அதை பெருக்கிக் கொள்ளாதவர்கள் குருடர்கள். எப்படிப்பட்ட குருடர்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக கண் குருடாகி வந்து முழுவதுமாக குருடானவர்கள். அப்போ அவர்கள் முதலாவது செய்த காரியம் மறந்து போனது, தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போனது, அதுதான் முக்கியமான காரியம். இரண்டாவது, அடுத்ததாக பேதுரு இன்னொரு காரியத்தையும் எழுதுகிறார். 10ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10. ஆகையால், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடி சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. அப்போ இங்க பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இப்போ கடவுள் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இதே பேதுருவே 3ஆம் வசனத்திலே எழுதுகிறார். இது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை என்று சொல்லி அதான் எழுதியிருக்கிறார். அப்படி அவர் அழைத்திருக்கிறார்.
அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது கடவுள் ஒரு மனிதனை அழைத்து தெரிந்து கொண்டு அவனை காப்பாற்றுகிறார். இப்போ இங்கே மனிதர்களை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிறதை உறுதியாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலே அழைக்கப்பட்டீர்களா, நீங்கள் உண்மையிலே தெரிந்து கொள்ளப்பட்டீர்களா என்கிறதை உறுதியாக்கி கொள்ளுங்கள். அதாவது கடவுள் அழைத்திருக்கிற, கடவுளுக்கு தெரியும் யாரை அழைத்திருக்கிறார், யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. இப்போ இது மனிதர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, மனிதர்களுடைய பார்வையிலே, உங்களுடைய பார்வையிலே நீங்கள் உண்மையிலே அழைக்கப்பட்டீர்களா? உங்களுடைய செயல்களை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வளராமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வளராமல் அப்படியே தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உண்மையிலே நீங்கள் அழைக்கப்பட்டீர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டீர்களா? அந்த அழைப்பையும் உறுதியாக்கி கொள்ளுங்கள். உண்மையிலே அழைக்கப்பட்டவன் தான் நான், அல்லது உண்மையிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் நான் என்பதை உறுதியாக்கி கொள்ளுங்கள். அப்போ அப்படி உறுதியாக்கி கொள்வதை எப்படி நம்மை பரிசோதித்து பார்க்கும் போது அது உறுதியாகிறது. உண்மையிலே நான் அழைக்கப்பட்டவன் தான், அதாவது தேவனால் நான் காப்பாற்றப்பட்டது உண்மைதான். ஆனால் தற்போது மறந்து போய் கண் சொருகி போய் குருடாகி இருக்கிறேன். மற்றபடி நான் குருடனாகவே இல்லை, நான் ரட்சிக்கப்படாதவன் அல்ல என்கிறதை நீங்கள் உங்களை சோதித்து பார்த்து, நீங்கள் அழைக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் உண்மைதான் என்கிறதை உறுதியாக்கி கொள்ளுங்கள். அப்போ அப்படி உறுதியாக்கி கொண்டு ஜாக்கிரதையாக இருங்கள். அதாவது அந்த அடைபட்ட கண்ணை திறந்து விடுங்கள். அப்போ இதுல இரண்டு கூட்டத்தார் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல, ஒன்று தேவனால் காப்பாற்றப்பட்டு அதை மறந்து போய் அப்படியே ஒரு தேக்க நிலையிலே வளராமல் இருக்கிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இங்க பேதுரு எழுதுகிறார், முன் செய்த பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போய் குருடனாக இருக்கிறான். அடுத்து மறுபடியும் எழுத காரணம் என்னவென்றா, இன்னும் ஒரு சிலர் தேவனால் காப்பாற்றப்படாமலேயே அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவேதான் இங்க பேதுரு எழுதுகிறார், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டீர்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்கிறதை உறுதியாக்கி கொள்ளுங்கள். அது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது எப்படி உறுதிப்படுத்த முடியும்? நமக்கு அந்த உணர்வு வருகிறது, நான் உண்மையிலே என்னுடைய கண் சுருகி போய் உள்ளது, குருடனாகத்தான் இருக்கிறேன் என்கிறதை உணர்ந்தால் அடுத்த செகண்டே என்ன ஆரம்பிப்போம், அதை அந்த நிலையை விட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம் தானாக பிறக்கும். அப்போ இல்லை, மறுபடியும் அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் தன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் அவன் உறுதியாக்கி கொள்ளவில்லை. அது உண்மையிலே அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல என்கிறதும் ஒரு பக்கத்திலே உறுதியாகிவிடும். ஆகவே தான் இங்க பேதுரு சொல்லுகிறார், ஆகையால் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கி கொள்ளுங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் உறுதியாக்கி கொண்ட ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. சரி, இங்கே மறதி என்கின்ற ஒரு காரியத்தை பேதுரு எழுதுகிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் காப்பாற்றப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் மறதியின் நிமித்தம் அவர்களும் தேவனால் காப்பாற்றப்படாதவர்கள். ஒரு வித்தியாசம் இல்லாத நிலைமை ஒரு பார்க்க நேரிடுகிறது. காரணம், அவர்களிடத்திலே ஏன் அந்த இங்க பேதுரு அவர்கள் மறதிக்காரர்கள் என்று சொல்லுகிறார்? அவர்களிடத்திலே இந்த காரியங்கள் இல்லை, எது இல்லை? ஜாக்கிரதையோடு உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்படி கூட்டி வழங்காதவர்களை தான் இங்க பேதுரு குருடர்கள் அல்லது மறதிக்காரர்கள், மறந்து போனவர்கள் என்று சொல்லி எழுதுகிறார். இப்போ மறதி என்கிறது எல்லா மனிதர்களுக்கும் வருவது இயல்பு. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்டவர் மனிதர்கள் ஒரு இடத்துல அப்படியே இருக்கின்ற போது அவர்கள் மறந்து இதே போன்ற ஒரு நிலைமையை அடைய வாய்ப்பு உண்டு. அப்போ இப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் வளர்ப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் காரியங்களை எப்படியெல்லாம் நடப்பிக்கிறார் என்கிறதை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இதற்கு இங்க பேதுருவே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன, 2 பேதுரு 1 அதிகாரம் 12 வசனம்.
இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட அசதியாக இருக்க மாட்டேன். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தும் அதிலே நீங்கள் உறுதியாகவே இருந்தாம், அதாவது உங்களுக்கு வேதாகம வசனம் தெரிகிறது, நான் சொன்ன வசனம் புரிகிறது, நீங்கள் அதிலே உறுதியாகவும் இருக்கிறீர்கள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் சோதித்து பார்த்து அறிந்து கொண்டீர்கள், நீங்கள் ஒருவேளை கண் திறக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் குருடராக மாறவில்லை அல்லது மறந்து போகவில்லை. அப்படியாகவே இருந்தாலும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட அசதியாக இரேன். அப்போ உங்களுக்கு நான் இவைகளை நினைப்பூட்டி கொண்டே தான் இருப்பேன் என்று சொல்லி இங்க பேதுரு எழுதுகிறான். மட்டுமல்ல, தொடர்ந்து எழுதுகிறான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் சீக்கிரமாய் இந்த கூடாரத்தை விட்டு போவது நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில், அதாவது இந்த உடல்ல இருக்கும் வரையளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். நான் இந்த பூமியிலே இந்த சரீரத்திலே உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்பேன், நினைவுபடுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். மட்டுமல்ல, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன். இப்போ பேதுரு இங்கே மறுபடியும் சொல்லுகிறார், கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் ஏற்கனவே பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி, எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி கொள்ளும்படி, மறந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறேன், எப்பொழுதும் நினைப்பூட்டி எழுதி கொண்டே இருக்கிறேன் என்கிறதாக சொல்லுகிறேன். அப்போ இது ஆண்டவருடைய ஒரு செயலாக இருக்கிறது. மறந்து போகாமல் இருப்பதற்காக ஆண்டவர் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அப்படி நினைப்பூட்டுவதற்காகத்தான் பேதுரு ஆண்டவர் நியமித்திருக்கிறார், அப்போஸ்தலர்களை நியமித்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 இதை பவுலப்போஸ்தலன் தெளிவாக எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காகவா? நாம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் வளரும்படிக்கு அடுத்து ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடைபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். அப்போ இங்க பவுலும் அதே காரியத்தை தான் சொல்லுகிறார். வளரும்படிக்கு, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக வளருகிற வரைக்கும், மட்டுமல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கும் ஆண்டவர் சிலரை ஏற்படுத்தி இருக்கிறார். யாரை? அப்போஸ்தலர்களாகவும் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ இவர்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் எதற்காக? போதிப்பதற்காக. அதுதான் அவர்களுடைய போதனை தான் வேதாகமத்திலே உள்ளது. இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, அவர்கள் போதித்தது வேதாகமத்திலே உள்ளது. அதை தொடர்ந்து சுவிசேஷகர்கள், அவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். அப்போ அவர்கள்
சுவிசேஷத்தை அறிவித்து இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அதோடு நிற்கவில்லை. அதைத் தொடர்ந்து சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்துகிறார். மேய்ப்பர்களும் போதகர்களும். அப்போ அப்படி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தவர்களை அவர்களை கண்காணிப்பதற்கு அல்லது அவர்களை மேய்ப்பதற்கு அவர்களுக்கு போதிப்பதற்கு மேய்ப்பரையும் போதகர்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இவர்கள்தான் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதர்களை அழைத்து தெரிந்து கொண்டு காப்பாற்றி அவர்களை தன்னுடைய சரீரமாகிய சபை என்று சொல்லி ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தி விட்டு அவர்களிலே சிலரை சில பொறுப்புகளை கொடுத்து நினைப்பூட்டும்படி வைத்திருக்கிறார். அது எதற்காக? நாம் மறந்து போகாமல் இருப்பதற்காக, நாம் நம் எப்பொழுதுமே நினைப்பூட்டி நாம் வளரும்படியாக. அப்போ வளராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன? பேதுரு சொன்னார், மறந்து போகிறது. அப்படி மறந்து போகாமல் இருப்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டுவதற்காக ஆண்டவர் கண்காணிகளையும் அல்லது கண்காணி என்றால் மேய்ப்பர் அல்லது மூப்பர், பல பொருள், மேய்ப்பர்களையும் போதகர்களையும் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை என்கின்ற அமைப்பிலே நாம் இருக்கின்ற பட்சத்திலே, அந்த சரீரமாகிய சபையை ஆக நாம் இணைந்திருக்கிற பட்சத்திலே, அப்போ அங்கே ஆண்டவர் நமக்கென்று போதகர்களையும் அல்லது மேய்ப்பர்களையும் வைத்திருக்கிறார். அவர்கள் போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். போதிக்கிறது என்றால் நினைப்பூட்டுதல். அப்போ இதன் வழியாக நினைப்பூட்டும் போது நாம் மறந்து போகாமல் இருக்க முடியும். அப்போ நினைப்பூட்டுகிறது என்று சொன்னால் நாம் மறந்து போனவர்களுக்குத்தான் நினைப்பூட்டுதலா என்று கேட்டால் இல்லை. மறக்காமல் இருப்பதற்கும் நினைப்பூட்டுதல் தேவைப்படுகிறது. மறந்து போனவர்களுக்கு மட்டுமல்ல, மறந்து போனவர்களுக்கு அல்ல நினைப்பூட்டுதல், எல்லாம் தெரிந்து மறக்காமல் இருக்கிறவர்களுக்கும் மறுபடியும் நினைப்பூட்டுதல் அவசியமாக இருக்கிறது. அதுதான் பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே, இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டு இருந்தும், அப்போ அறிந்தும் உறுதியாக இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுது நினைப்பூட்ட நான் அசதியாக இருக்கிறேன். அப்போ நீங்கள் அறிந்தும் உறுதியாக இருந்தும் கூட, அதாவது நீங்கள் மறக்காமல் இருந்தாலும் நான் இவைகளை நினைப்பூட்ட அசதியாக இருக்க மாட்டேன், அதாவது நினைப்பூட்டி கொண்டே இருப்பேன். இந்த கூடாரத்திலே, இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்போ சபையிலே ஆண்டவர் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் இன்றைக்கு வைத்திருப்பது எதற்காக? நினைப்பூட்டி கொண்டே இருப்பதற்காக, நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்காக. அப்போ நாம் இந்த நமக்கு தெரிந்த விஷயங்களே ஆனாலும் திரும்ப 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 நம்மை நினைப்பூட்டி நம்மை தட்டி எழுப்பி விடுவதற்கு ஆண்டவர் ஆட்களை வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நாம் வளருவதற்காக இது ஆண்டவர் செய்கிற காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் எபேசியர்ல நாம் படித்தோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் வளரும்படிக்கு அவர் சிலரை இப்படியெல்லாம் நியமித்திருக்கிறார் என்கிறதாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது கடவுளுடைய ஏற்பாடு. இப்போ இந்த கடவுளுடைய ஏற்பாடை நாம் புரிந்து கொண்டு இந்த நினைப்பூட்டுதலுக்கு ஏற்ப நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் மறந்து போவதில்லை. நாம் மறக்காமல் இருக்கிற பட்சத்திலே நாம் சரியாக நாம் வளர முடியும். உதாரணத்திற்கு இன்றைக்கு இப்பொழுது 8 மணிக்கு நாம் ஆரம்பித்தோம். இப்போ 8 மணிக்கு முன்பதாக ஒரு 7:30 வரைக்கும் நான் நன்றாக உறங்கி கொண்டிருந்தேன். 7:30 மணிக்கு மொபைல்ல ரிமைண்டர் ஆட்டோமேட்டிக்காக இருந்ததால் அலாரம் அடித்து என்னை எழுப்பி விட்டது. அப்பொழுதுதான் எனக்கு திடீரென்று ஞாபகம் வந்து எழும்பினேன். ஐயோ, இப்பொழுது இது இருக்கிறது என்று சொல்லி எழும்பி இப்பொழுது உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ நினைப்பூட்டுவது, ஒருவேளை அந்த ரிமைண்டர் அடிக்கவில்லை என்றால் ஒருவேளை நான் இப்பொழுது உறங்கி கொண்டிருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு என்னை நினைப்பூட்டுவது என்று ஒரு அவசியம் இருக்கிறது அல்லவா? அப்போ ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டுவதற்காக
சிலரை நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ அதற்கு அந்த நினைப்பூட்டுதலை நாம் கேட்டு, இந்த நினைப்பூட்டுதல் என்று சொல்லும் போது எப்படி அது கடவுளுடைய வார்த்தையிலிருந்து செய்யப்படுகிற பிரசங்கம், போதனை, சத்தியத்தை எடுத்து கூறுவது, அதான் நினைப்பூட்டுதல். அப்போ அதை கடவுளுடைய வார்த்தையை நாம் அனுதினம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். யாரிடத்திலிருந்து? ஆண்டவர் சிலரை நியமித்து வைத்திருக்கிறார் அல்லவா, மேய்ப்பர்களாக, அப்போஸ்தலராக வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கிறார். அவர்கள் எழுதி கொடுத்த வேதாகமம் இருக்கிறது. அதை இன்றைக்கு பேசுவதற்காக இன்றைக்கு அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இல்லை. அப்போ அதை இன்றைக்கு பேசுவதற்காக முதலாவது சுவிசேஷகர்கள், அதை தொடர்ந்து மேய்ப்பர் போதகர்கள். அப்போ இவர்கள் தான் இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பேசினதை, தீர்க்கதரிசிகள் பேசினதை பகுத்து போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அதை நாம் கேட்டு, அனுதினம் கேட்டு கேட்டு, நாம் எனக்கெல்லாம் தெரியும், அதனால் எனக்கு யாருடைய போதனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் நினைத்தால் வளர முடியாது. அப்போ ஆண்டவர் இவர்களை வைத்ததே, ஆண்டவர் நியமித்தது நாம் வளரும்படிக்கு. அப்போ எந்த அளவுக்கு வளர வரைக்கும் இவர்கள் தேவை? அப்போ எதுவரைக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வளர்ந்தால், முழுவதுமாக வளர்ந்து விட்டால் இவர்கள் தேவையில்லை. ஆனால் எதுவரைக்கும் வளர்வதற்கு தேவை என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் என்றால், எபேசியர் 4:11, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும். கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவருடைய அந்த வளர்ச்சி அடைகிற வரைக்கும் ஆண்டவர் நியமித்த, ஏற்படுத்தின இவர்கள் மூலமாக அந்த கேட்கிற அந்த நினைப்பூட்டுதல் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்து விட்டேன், இனி நான் எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணி விடலாமா என்று கேட்டால் இல்லை. கிறிஸ்துவின் வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக வளருகிற வரைக்கும் ஆண்டவர் நியமித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களுடைய அந்த ஆலோசனைகள் அல்லது போதனைகள் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக அத்தோடு கூட இல்லை, ஆண்டவர் அடுத்து வேறும் சில காரியங்களை செய்கிறார். இதே இந்த சபை என்கின்ற, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்கின்ற அமைப்பின் மூலமாக, அல்லது இந்த சரீரமாகிய சபை மூலமாக ஆண்டவர் செய்கிற காரியம், எபிரேயர் 10:24 நாம் படிக்கிறோம். அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அப்போ நாம் வெறுமனே இருந்தால், தனித்திருந்தால் நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்பட மாட்டோம், நாம் உத்வேகப்பட மாட்டோம், நாம் உற்சாகப்படுத்தப்பட மாட்டோம், அப்போ அல்லது என்கரேஜ் பண்ணப்பட மாட்டோம். அப்போ நாம் அன்புக்கும், அன்பிலே வளர்வதற்கும், நற்கிரியைகளை, அதாவது நற்கிரியைகளே வளர்வதற்கும், அதாவது அதுக்கு நாம் ஏவப்படும்படி, நாமவே ஒரு ஆர்வத்துடன் அந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படி, ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்போ அடுத்ததாக இங்கே எபிரேய ஆசிரியர் கூறுகிற ஒரு காரியம், நாம் வளர்வதற்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அப்போ ஏவப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன? ஒரு தனித்திருக்கிற ஒரு காரியம். ஏவப்பட வேண்டும் என்றால், ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி என்று சொல்லி இங்கே எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அப்போ இங்கே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்கின்ற ஒரு உறவு தேவைப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரே ஐக்கியமாக ஒன்றாக இணைந்திருப்பது, அதுதான் இங்கே சபை கூடுதல் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார்.
அப்படி கூடும் போது மட்டுமே, அல்லது அப்படி ஒரு உறவிலே இணையும் போது மட்டுமே ஒருவர் குறைவு ஒருவருக்கு தெரியும். என்னுடைய குறைவு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய குறைவு எனக்கு தெரியும். ஒருவேளை தன்னுடைய குறைவுகளை கண்டுபிடிப்பது அரிது, ஆனால் இன்னொருத்தர் குறைவுகளை கண்டுபிடிப்பது எளிது. அப்போ இங்க குற்றப்படுத்துவதற்கல்ல, அவர்களை மோட்டிவேட் பண்ணி, ஓகே இந்த விஷயத்திலே நீ பல குறைவராக இருக்கிறாயா, இந்த மாதிரி பண்ணு, உற்சாகப்படுத்தும். ஒருவர் உற்சாகப்படுத்தி அன்பிலே வளர்வதற்கும் நற்கிரியைகள் செய்வதற்கிலே வளர்வதற்கும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சரீரமாகிய சபை என்கின்ற ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. அதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ அதை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்கிறதாக எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அப்போ கிறிஸ்து இதை ஏற்படுத்தினது யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே மூலமாக இரண்டு காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் சிலரை நியமித்து வைத்திருக்கிறார் நினைப்பூட்டுவதற்காக. எப்படி பேதுரு நான் என்னுடைய உடல்ல இருக்கிற வரைக்கும் நான் நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னதை போல இன்றைக்கும் நினைப்பூட்டுவதற்காக. இன்றைக்கு பேதுரு இல்லை அல்லவா, வேறு அப்போஸ்தலர்கள் இல்லை அல்லவா, ஆகவே நினைப்பூட்டுவதற்காக மேய்ப்பர் அல்லது போதகர்களை வைத்திருக்கிறார். ஆனா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளானது நிமித்தம் வருகிற சகோதர சகோதரிகள், அவர்களையும் வைத்திருக்கிறார். அப்போ ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி ஒருவரை என்கரேஜ் பண்ணி நாம் வளருவோம். இங்கே நாம் தனித்து இருக்கும் போது, நாம் தனித்து இயங்கும் போது நாம் பலவிதமான பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு சிக்க நேரிடும். அதே வேளையிலே நாம் ஒரு குழுவாக இருக்கிற பட்சத்திலே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்காமல் நாம் தவிர்க்க முடியும். உதாரணத்திற்கு யார் அதிகமாக கெட்டு போவதற்கான வாய்ப்பு அதிகம்? ஒரு குடும்பத்தோடு இருக்கிற குழந்தை அல்லது கல்லூரி படிக்கின்ற அந்த வயதிலே ஒரு குடும்பத்தோடு இணைந்து எப்பொழுதுமே இருக்கிற பட்சத்திலே அந்த குழந்தை எளிதிலே கெட்டு போகாது. ஆனால் ஒரு கட்டத்திலே இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியாக ஒரு ஹாஸ்டல்லோ அங்க சென்று படிக்கும் போது ஒருவேளை கெட்டு போவதற்கான வாய்ப்பு அதிகம். காரணம், அங்கே கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை. ஒரு தவறாக சிந்திக்கக்கூடிய சூழல் ஒருவேளை ஜாஸ்தியாக வருகிறது என்கின்ற பல காரணங்கள் இருக்கலாம். அப்போ குழுவாக இருக்கிற போது நாம் அநேகரோடு நட்புறவிலே அன்புறவிலே இணைந்திருக்கும் போது நம்மை குறித்து அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு குறித்து நமக்கு தெரியும் என்கின்ற பட்சத்திலே நாம் பல விதமான தவறான பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளாமல் இருக்க முடியும். காரணம், நாம் செய்கிறது அவர்களுக்கு தெரிந்துவிடும், அவர்கள் செய்கிறது நமக்கு தெரிந்துவிடும் என்கின்ற பட்சத்திலே நாம் எளிதிலே தவறான விஷயங்களில் வீழ்ந்து விட மாட்டோம். ஆனால் எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு எந்த உறவும் தேவையில்லை, எந்த ஐக்கியமும் தேவையில்லை என்று நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் நாம் பல விஷயங்கள் நாட்களாக நாம் பல காரியங்களை மறந்து போய் தவறான எண்ணங்கள் நம்முடைய மண்டையிலே புகுவதற்கு அதிக ஏது உண்டாக இருக்கு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படியாக ஒருவர் கவனித்து ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று சொல்லி, அப்போ இதற்காகத்தான் நீங்கள் கூடி வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். சரி, அப்போ இதை கேட்கும் போது நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீர்கள், எனக்கு தெரியும். அப்போ ஏதாகலும் ஒரு கூட்டத்துக்கு போய்விடலாமா? இன்றைக்கு சபை என்று சொல்லப்படுகிற ஏதாவது ஒரு கூட்டத்திலே போய்விடலாமா என்று அங்கே போய் இது கண்டிப்பாக சேர வேண்டுமா என்பதாக கேள்வி கேட்பீர்கள். நான் அப்படி சொல்ல வரல. இன்றைக்கு சபை என்று சொல்லப்படுகிறது எல்லாம் முதலாவது சபையாக இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், சபை அல்லது அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் சிலரை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில சிலரை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அப்படி நியமித்திருக்கிறவர்கள் எதற்காக? கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஏதுவாக நம்மை வளர்த்துவதற்காக. எப்படி வளர்த்துவார்கள்? நினைப்பூட்டி. எதை நினைப்பூட்டி? அப்போஸ்தலர்கள்
மற்றும் தீர்க்கதரிசிகள் மூலமாக முன் சொல்லப்பட்டவைகளை நினைப்பூட்டி, அப்படி நினைப்பூட்டுவதற்காக இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அப்போ அப்படி நினைப்பூட்டுகிறவர்கள் அப்படி நினைப்பூட்டுகிறவர்களிடத்திலே நீங்கள் இணைந்து அவர்களுடைய பேச்சை கேட்கலாம். இன்றைக்கு சபை என்று சொல்லப்படுகிறத இன்றைக்கு அநேகர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சபை என்கின்ற பெயர்ல அநேகர் கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளைத்தான் நினைப்பூட்டுகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக முன் சொல்லப்பட்டவைகளை நினைப்பூட்டுகிறவர்களாக இருக்கிற பட்சத்திலே அவர்களுடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும். அது நமக்கு கொடுக்க நினைப்பூட்டுதலாக இருக்கிறது என்று சொல்லி. இரண்டாவது, நாம் நம்முடைய கூடுகை அல்லது நாம் எந்த மக்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒன்றை நாம் பார்த்தோம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி இங்கே எபிரேயர் ஆசிரியர் சொல்லிவிட்டு, அது எதற்கு எதுவான கூடுகை? சும்மா கூடுகிறார்கள். இன்றைக்கு சபை என்று சொல்லப்படுகின்ற இடம் அது எல்லாமே ஏதாவது ஒன்றிலே கூட வேண்டும் என்கின்ற அர்த்தத்திலே அல்ல. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிற காரியங்கள் அங்கே இருக்கிறதா? அப்படியானால் மட்டும்தான் அது சபை. அப்போ ஆனா மாறாக சண்டையும் பொறாமையும் பணம் சார்ந்த பொருளாசையும் அதற்கு ஏதுவாக நம்ம இழுக்கிற கூட்டம் அங்கே இருக்கிறதா என்கிறதையும் ஆராய்ந்து பார்த்துதான் நாம் சேர வேண்டும். அப்போ எது சரியான கூடுகை, எது சரியான ஐக்கியம் என்கிறதை பார்த்து அவர்களோடு நாம் இணைந்து நாம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற புத்திமதிகள் சரியாக இருக்கும். இல்லாத பட்சத்திலே ஏதாவது வசனத்தை தவறாக அரைகுறையாக புரிந்து கொண்டு ஏதாவது ஒரு கூட்டத்தில் போய் கூடித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது தவறான புத்திமதியாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே நான் சொல்ல வருவது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒரு இடத்திலே வைத்திருக்கிற சபை அல்ல, ஒரு இடத்திலே வைத்திருக்கின்ற அந்த கட்டடம் என்கின்ற சபை அல்ல. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஆண்டவர் அநேகரை வைத்திருக்கிறார். அப்போ அவர்களிலே யார் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக முன் சொல்லப்பட்டவைகளை சரியாக பகுத்து நினைப்பூட்டுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சை கேளுங்கள். அதே போல நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு காக்கப்பட்டீர்கள் அல்லவா? அதை சரியாக காக்கப்பட்டது அதை போன்ற அநேகர் காக்கப்பட்டிருப்பார்கள் இந்த பூமியிலே. அப்படிப்பட்டவர்களோடு உறவாடுங்கள், அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது அப்படிப்பட்டவர்களோடு உங்களுடைய என்னது அவர்களை பற்றி நீங்களும் உங்களை பற்றி அவர்களும் அறிந்து கொள்ளும் போது ஒருவேளை இவர் இன்னொரு விஷயத்துல ஸ்ட்ராங் ஆக இருப்பார், நீங்கள் வேறொரு விஷயத்துல ஸ்ட்ராங் ஆக இருப்பீர்கள். அப்போ அவர்களுடைய பலவீனம் உங்களுடைய பலத்தின் மூலமாக, உங்களுடைய ஆலோசனை மூலமாக, புத்திமதி மூலமாக அவர்களுக்கும் சரியாகும். அவர்களுடைய பலம் உங்களுடைய பலவீனத்தை மாற்றுவதற்கு ஏதுவாக ஒரு மியூச்சுவல் ஒரு இணைந்த ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் மறுபடியும் எபேசியர் புத்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இங்கே ஒரு சரீரம் என்று சொல்லும் போது அந்த சரீரம் அதற்கு உதவியாக அநேக உறுப்புகள் இருக்கிறது, அவயவங்கள் இருக்கிறது, கணுக்கள் இருக்கிறது. அப்போ இவைகள் மூலமாக கூட்டி இணைக்கப்பட்டு எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. கையும் காலும் வாய் இவைகள் எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது, ஒன்றுக்கொன்று உதவி செய்கிறது. கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறது. ஒருவேளை நான் வளர வேண்டும் என்றால் எனக்கு சரியான அளவுக்கு உணவு தேவை. அதே போல நான் சோம்பலாக இராமல் சரியாக
சரியான அளவுக்கு வேலை செய்தால் மட்டும்தான் சரியாக வளர முடியும். இல்லை வெறும் உணவு மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தால் என்னோட வயிறு என்னது பெருத்து என்னால் எழும்பி நடக்க கூட முடியாத அளவுக்கு ஒருவேளை மாறிவிட முடியும். அப்போ சரியான வளர்ச்சி என்பது உணவு மட்டுமல்ல, நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒழுங்காக செய்யும் போது உடல் என்னது ஆரோக்கியத்தோடும் ஸ்டிஃபாக உறுதியாகவும் இருக்கும். ஆகவே அப்படி வேலை செய்ய முடியாதவர்கள் தான் காலையில என்னது தனியாக எக்ஸசைஸ் தனியாக செய்வார்கள், ஜிம்முக்கு தனியாக போவார்கள். சரி, அப்போ உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் செய்யும் போது செய்வது உணவு உண்பது மட்டுமல்லாமல் உடலுக்கு என்று சில காரியங்கள் இருக்கும் அல்லவா, எல்லாவற்றையும் இணைந்து செய்வதற்கு ஒவ்வொரு உறுப்பும் சரி அதன் வேலையை செய்கிறது. இப்போ வாய் உணவு உண்ட வேண்டும் என்றால் கை எடுத்து சாப்பிட வேண்டும், அப்படித்தானே? அப்போ அந்த உணவை எங்கே சமையல் கட்டில இருந்தால் அந்த உணவை போய் எடுத்துக்கொள்வதற்கு நடக்க வேண்டும் கால். மட்டுமல்ல, இது உணவு உண்டால் மட்டும் போதுமா? அடுத்து உடல் உழைப்பை சிலது அல்லது எக்ஸசைஸ் என்று வைத்துக் கொள்வோமே, இதற்கெல்லாம் எல்லா உறுப்புகளும் இணைந்து செயல்படும் போதுதான் ஒட்டுமொத்த சரீரமும் இணைந்து வளர்கிறதாக இருக்கிறது, அதன் வளர்ச்சிக்கு தேவையாக. அப்போ இணைந்து இருக்கும் போது அன்பின் அடிப்படையில இணைந்த ஒரே மனதுடைய ஒரே சத்தியத்தின் அடிப்படையில நம்புகிற அவர்கள் இணைந்து இருக்கிற பட்சத்திலே எல்லாரும் இணைந்து வளர முடியும். இதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சரி, நாம் வளருவதற்கு இது ஆண்டவர் செய்கிற காரியங்கள். நாம் வளருவதற்கு ஏன் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற ஒரு முக்கியமான காரணம் என்ன? மறதி. அந்த மறதியை தவிர்ப்பதற்காக, இந்த மறதியிலிருந்து நாம் விடுபட்டு நாம் எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருப்பதற்காக இது ஆண்டவர் ஏற்படுத்துகிற காரியம். மறந்து போனவர்களுக்கு மட்டுமல்ல, மறக்காமல் இருக்கிறவர்களுக்கும் நினைப்பூட்டுதல் அவசியமாக இருக்கிறது. சிலர் வேதாகமத்திலே உள்ள சத்தியத்தை என்னது எளிதாக கொஞ்சமாக சுருக்கி விட முடியும். அதை நாம் பல ஆண்டுகளாக இதே காரியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். ஏன் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும்? பவுல் பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார், உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் மறுபடியும் நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி. இது ஆண்டவர் நியமித்த ஒரு ஏற்பாடு. நமக்கு தெரிந்த விஷயங்களே ஆனாலும் அதை திரும்ப திரும்ப நினைப்பூட்டுவதற்கு ஆண்டவர் ஆட்களை வைத்திருக்கிறார். அதற்காக நமக்கென்று ஒரு கிறிஸ்தவ சரீரத்தையும் தந்திருக்கிறார். அப்போ இது நம் வளருவதற்கு ஏதுவாக ஆண்டவர் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் நாம் வளருவதற்காக இன்னொரு காரியத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். அது எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற இது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்போ இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை எழுதுகிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த ஒரு புத்திமதியை நீங்கள் மறந்து போனீர்கள். என்ன புத்திமதி? ஆண்டவர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும், கடவுள் தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல அந்த சொன்ன புத்திமதியை மறந்தீர்கள் என்பதாக எழுதுகிறார். இப்போ ஆண்டவர் ஏன் சிட்சிக்கிறாராம்? இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அதாவது வளரும் பரிசுத்தத்திலே வளர்வதற்கு எதுவாக ஆண்டவர் சிட்சை என்கின்ற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த சிட்சை என்கிறது எந்த அடிப்படையிலே காணப்படும்? எந்த அடிப்படையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். சிட்சை என்கிறது அது எந்த அடிப்படையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால்
அது நம்மை உணர்த்துவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. நாம் ஒரு காரியத்திலே தவறாக பயணிக்கிறோம், ஆனால் அது நமக்கு அது தவறென்று தெரியாமல் இருக்கிறது, மறந்திருக்கிறோம். ஒரு அப்போ ஒரு சிக்ஷை என்று வரும்போது அதற்கு நாம ஒரு எதிரடையான ஒரு செயல் நடக்கும்போது அது நமக்கு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படும். ஓகே, நான் இது தவறாக பாதையிலே பயணித்து விட்டேன், இது தப்பு, நான் இப்பொழுதுதான் புரிகிறது என்று சொல்லி அந்த சிக்ஷையும் என்னை ஞாபகப்படுத்தி என்னை சரியான திசைக்கு நேராக திருப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் வழி தவறி செல்லும் போது கடவுள் என்னை சிக்ஷிக்கிறவராக இருக்கிறார். சிக்ஷித்து தண்டிக்கிறவராக, தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். எதற்கு? நான் அழைக்கப்பட்டதே பரிசுத்தமாக வருவதற்காக. அதற்காகத்தான் நான் கடவுளிடத்திலே வந்திருக்கிறேன். அப்போ அதை நான் மறந்து சிலவைகளை செல்லும் போது அவர் என்னை சிக்ஷித்து, அவர் என்னை சேர்த்துக் கொள்ளுகிறவராக, அல்லது அவர் என்னை சிக்ஷித்து என்னை இன்னும் பரிசுத்தத்திலே வளருவதற்கு எதுவாக, தவறான செயல்களை விடுவதற்கு எதுவாக அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ இது எல்லாமே நாம் கடவுளை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு, கனி கொடுப்பதற்கு ஆண்டவர் செய்கிற காரியங்களாக இருக்கிறது. நான் சென்ற வாரத்திலே சொன்னேன், சில காரியங்களை நாம் விட வேண்டும், சில காரியங்களை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்போதான் வளர முடியும் என்று சொல்லி. அதற்காக ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறொரு காரியத்தை சந்திக்கலாம்.